காணாமல் போன கிறிஸ்தவ பாஸ்டர் ரேமண்ட் கோ கடத்தப்பட்ட வழக்கில் மலேசிய அரசு அவரது குடும்பத்திற்கு 37 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேல் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த உயர்மட்ட கடத்தலுக்கு காவல்துறையின் தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள் ஒருவரோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து செயல்பட்டனர் என்று நீதிபதி சூ தியோங்ஜூ கண்டறிந்துள்ளார். இதன் காரணமாக 8 ஆண்டுகளாக தனது கணவர் குறித்து எந்த தகவலும் இல்லாமல் பாஸ்டர் கோவின் மனைவி சுசானா லியூ நீதி வேண்டி போராடினார். பலமுறை நீதி கிடைக்காததால் லியூ 2020ஆம் ஆண்டில் ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதன் மூலம் சட்டவிரோதமான மறைவு மற்றும் பொது அலுவலகத்தில் துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்காக மாநிலத்தை பொறுப்பேற்க செய்வதில் அவர் வெற்றி கண்டுள்ளார். சுஹாகாமின் 2019 விசாரணையானது இந்த கடத்தலுக்கு காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகளை ஏற்கனவே பிணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பு கோ குடும்பத்திற்கு ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுவதுடன் கட்டாயமாக ஆட்களை காணாமல் போகச் செய்யும் வழக்குகளில் பொறுப்புணர்வு மற்றும் நீதிக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகவும் அமைந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.